ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லைன்னா ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்களும் இயற்கையான காற்று வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு போயிட்டு வாங்க. இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே இருக்குது. டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லேண்ட் எக்கோ பார்க். ரொம்பவே அமைதியான, ரொம்பவே பச்சை பசேலன்னு இருக்கக்கூடிய ஒரு பார்க் இது. பார்க்கோட நேம்லேயே இருக்குது ஈரநில பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெட்லேண்ட் எக்கோ பார்க் தான் இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால் இப்போ ரீசண்டாக ஓப்பன் பண்ணி வச்ச பார்க். ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. போரூரில் ஏரி இருக்குது, சென்னை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏரியை சுற்றின மாதிரியே இந்த பார்க் அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே இயற்கையாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அந்த காற்று கூட ஒரு ஈரப்பதமான காற்றாக வருது அந்த பார்க்கில். நிறைய பேர்ட்ஸுடைய சவுண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்டுட்ருக்கோம். அந்த ஏரியை சுற்றி நிறையவே பேர்ட்ஸ் அங்கே இருக்குது. சென்னை சிட்டியில் ரொம்பவே மெயின் ஏரியாவில் இப்படி ஒரு அமைதியான பறவைகளோட கீச்சொலிகளோட ஒரு பார்க் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே வரம் தான் நமக்கெல்லாம். அங்கே இருக்கிற ஏரி குளங்களை தாவரங்கள் மூலமாகவே மறுசீரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கங்கே போர்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயோ இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ நீங்கள் இந்த பார்க்குக்கு போகலாம். ஓன் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது காரோ இல்லை பைக்கு அப்படி போனீங்கன்னா கூட பார்க்கிங் ஏரியா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அந்த பார்க்குக்கு போகலாம். நான் தம்ப்நெயில்லையே போட்டிருப்பேன் ஃப்ரீயாக எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க எல்லாருமே யோசிச்சுட்ருப்பீங்க ஃப்ரீயாக எப்படி போகிறது அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போது இன்னுமே இந்த பார்க்குக்கு டிக்கெட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ யார் வேணும்னாலும் ஃப்ரீயாக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் அவர் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பார். அதாவது நீங்கள் இப்போ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க உங்களுடைய நேம் அண்ட் எந்த ஏரியாவிலேருந்து வர்றீங்க, என்ன டைமுக்கு உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, அப்புறம் உங்களுடைய சைன், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இவ்வளவும் எழுத சொல்லி ஒரு நோட்டில் வாங்கிக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்க அதை எழுதி வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு இயற்கை, காற்று, தண்ணி, பறவைகளோட சத்தம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க முதல் குழந்தைகள் வரைக்குமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு காலார நடக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இயற்கையாக ஒரு பச்சை பசுமையாக இருக்கிற ஒரு இடத்துல நடக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நல்ல காற்றோட்டமாகவே இருக்கும். ஸோ அவங்க நடக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ். அவங்க வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையவே ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த வீடியோவிலேயே லாஸ்ட்டில் குழந்தைங்கள்லாம் விளையாடுற வீடியோஸ் கூட இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே பெரிய பார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய ஏரியாவில் தான் இந்த பார்க் அமைஞ்சிருக்குது. ஒரு பேட்ரி கார் கூட அங்கே நின்றுட்டு இருந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி. அது ஒருவேளை வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ பிரியர்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ அழகான இடம் எல்லாம் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது. பறவைகளோட வாழ்விடங்கள், ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்களை பற்றிலாம் டீட்டெயிலாக அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங் டைம்லேயோ இல்லைனா வீக்கெண்ட்லேயோ எங்கேயாவது போய் குழந்தைங்க கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது ஃபோட்டோ ஷூட், அதாவது நம்ம கேமரா எல்லாம் பெரிய கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணுறதுக்கான இடம் இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மினிமலான கேமராஸ் ஏதாவது வச்சு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த சார்ஜுமே பண்ணலை. ஸோ ஸ்மால் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். எதுக்கும் அதை வந்து ஒரு வாட்டி என்ட்ரன்ஸில் கேட்டுக்கோங்க. இந்த பார்க் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு தெரியல. ஆனாலும் நிறைய மக்கள் வரத்தான் செய்கிறாங்க. வீக்கெண்டில் நிறையவே மக்கள் வர்றாங்க. நாங்கள் போனது கூட ஒரு சண்டே தான். ஆனால் நாங்கள் ஒரு 4 o'clockலாம் போயிட்டோம். அதனால் பெருசாக கூட்டம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு நிறையவே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீக்கெண்டில் மட்டும் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். பெரியவங்க விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா நிறையவே இருக்குது. வாலிபால், நெட்பால் இதெல்லாமே விளையாடலாம். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே வச்சுருக்காங்க அங்கே. என்னோட பொண்ணு அங்கே இருக்கிற பூக்களை எல்லாமே பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தா. இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு புதுசாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியாத பூக்களாக இருக்குது. ஸோ குழந்தைங்க கூட ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேர்த்தான பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்த்தான பிளேஸ். இப்போது வந்து என்ட்ரி டிக்கெட் கூட இல்லை. பட் டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ ஃப்யூச்சரில் என்ட்ரி டிக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது வந்து பார்க்கிங் கூட சார்ஜ் பண்ணலை. பட் ஃப்யூச்சரில் பார்க்கிங்குக்கு கூட சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த பார்க்கை என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போது போனீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃப்யூச்சரில் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சென்னை மக்கள் இன்னும் இந்த பார்க்குக்கு போகலைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த பார்க்குக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.